வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அருள்நிதி பேராசிரியர் அன்பழகன் திருவண்ணாமலை. அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வாழ்க வளமுடன். குருவின் நினைவாக என்னுள் எழுந்த ஒரு கவியை பதிவு செய்கிறேன். வேதாத்திரிய விழுதுகள் உறுதியாக, வேதாத்திரிய விழுதுகள் உறுதியாக என்ற தலைப்பிலே இப்பாடல் வந்திருக்கிறது. குருவே குறை தீர்த்து அருளுங்கள், குருவே குறை தீர்த்து அருளுங்கள், திருவே நிறை காத்து நில்லுங்கள், திருவே நிறை காத்து நில்லுங்கள், மறையே மதிதனில் மலருங்கள், மதியே மறையே மதிதனில் மலருங்கள், நிறையே திரையே தெய்வீகம் ஆகுங்கள், திரையே தெய்வீகம் ஆகுங்கள், பிறையே பெரிதாக பிணையுங்கள், பிறையே பெரிதாக பிணையுங்கள், கரையே களைந்துமே காந்தமாக, கரையே களைந்துமே காந்தமாக, முறையே முழுமுதற் முக்தியாக்கி, முறையே முழுமுதற் முக்தியாக்கி, நிறையே நித்தமும், நிறையே நித்தமும் நிகழ்ச்சியாகுக, நிறையே நித்தமும் நிகழ்ச்சியாகுக. வாழ்க வளமுடன். வேதாத்திரி அவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய அந்த குருஸ்தானத்தை, அந்த விழுதுகளை உறுதியாக இந்த மண்ணில் பதிய வேண்டும் என்று சொன்னால், குருவே சூக்குமமாக இருந்து அனைத்து இடங்களிலும் குறை தீர்த்து அருள் பாலித்து இந்நிகழ்ச்சியை நடத்துவார் என்பதாகவும், திருவே அந்த இறைநிலையே நிறை காத்து அனைத்து இடங்களிலும் நில்லும் என்பதாகவும், மறையே மதிதனில் மலருங்கள், மறையே என்று சொன்னால் ரிக் யஜுர் சாம அதர்வண வேதங்களை மறை நூல்கள் என்று சொல்கிறோம். அதேபோல் குரு தந்திரக்கூடிய இந்த வேதாத்திரிய மறைநூல் அனைத்து மதிதனிலும் அனைவரின் அறிவினிலும் மலரட்டும் என்பதாக வந்திருக்கிறது. திரையே தெய்வீகம் ஆகுங்கள். ஒரு திரை, அந்த தடுப்பில் இருக்கக்கூடிய அந்த திரை தெய்வீகமாக திரையே மலர்ந்தால் உள்ளே இருக்கக்கூடியது அத்தனையும் வெளிப்படுவதாக அது ஆகும். பிறையே பெரிதாக பிணையுங்கள். பிறைதான் பார்க்கிறோம். அந்த பிறையே பெரிதாகி பௌர்ணமி நிலவாக, முழுமுதற் நிலாவாக அந்த பௌர்ணமியை நாம் பார்ப்பதாக வருவது போல், இந்த மறைத்திருக்கக்கூடிய இந்த திரைகள் அத்தனையும் விலகி வேதாத்திரிய விழுதுகள் உறுதியாக ஆவதற்கு குருவே துணை நின்று அந்த இறைநிலையே உடனிருந்து வழிநடத்தி மறைநூலாய் வேதாத்திரிய நூல்கள் மலரும் அளவிற்கு தெய்வீகம் அருளும். பெரைச்சந்திரன் பெரிதாகி பௌர்ணமி நிலவு ஆவது போல் கரை அத்தனையும், நமக்குள் இருக்கக்கூடிய கரைகள் அத்தனையும் களைந்த போது கரைந்த இறைவனான காந்தமாக முழுமையாகும். இவ்வாறு முறைப்படுத்தி கொண்டே முழுமையை நாம் சந்திக்கும் போது அனைவருக்கும் முக்தி, மோட்சம், வீடு வேறு, சமாதி நிலை என்பதாக இந்த உயர்வு கிட்டும். இவ்வாறு நித்தமும்
பயின்று நிறைவான அந்த நிறை சக்தியான அந்த நிகழ்ச்சியே ஒவ்வொரு நாளும் அனைவரிடமும் மலர்வதாக இறையாற்றலும் குருவாற்றலும் வழிநடத்தும் குறை தீர்ப்பவர்தான் குரு என்பதை புரிந்து கொள்ளலாம். நிறையை நமக்கு தந்து நின்று கொண்டிருப்பதுதான் இறைவன் என்பதாக வந்திருக்கக்கூடிய இக்கவியை இன்றைக்கு பதிவு செய்கிறேன். அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வாழ்க வளமுடன். இக்கவியை என்னுள் ஏற்படுத்திய குருவுக்கும் இக்கவியின் விளக்கத்தை கவியையும் எனக்கு அருளியிருக்கும் இறையாற்றலுக்கும் இதுகாரும் செய்யும்படுத்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் நன்றி நன்றி நன்றி. வாழ்க வளமுடன் என வாழ்த்து நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன்.